வணக்கம் நண்பர்களே. வெற்றிக்கான சரியான ஆளுமையை உருவாக்குதல் பகுதி 3இல் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 2 பகுதிகளிலும் நற்குணங்களின் ஆற்றல் மற்றும் சக்திகளின் விருத்தி சம்பந்தமாக அறிந்திருந்தோம். நாம் அன்றாட வாழ்வின் மிக முக்கியமான மற்றும் பிற அம்சங்கள் நமக்குள் இருக்கும் எதிர்மறை ஆளுமை பண்புகளை அழிப்பது அல்லது அகற்றுவது. அவை வெளிவராமல் நமது அன்றாட நடவடிக்கைகளில் இடையூறு அல்லது தடையை ஏற்படுத்தாமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். சுய மாற்றத்தின் இந்த குறிப்பிட்ட துறையில் தங்கள் பலவீனங்களுக்கு அதி உணர்திறன் கொண்ட சிலர் உள்ளனர். அவர்கள் எப்பொழுதும் அவற்றை முழுமையாக மாற்றுவதற்கு அல்லது அகற்றுவதற்கு ஆர்வமாக உள்ளனர். ஆனால் சிலரோ குறைவான உணர்திறன் கொண்டவர்கள் மற்றும் அவர்களின் பலவீனங்களை உணரவோ அல்லது சரிபார்த்து அவற்றை மாற்றவோ முடியாது. ஆன்மீக சக்தி என்பது சுய மாற்றத்தின் பிற்கால படியாகும். ஆனால் முதல் மற்றும் முக்கிய சக்தி என்னும் ஒரு குறிப்பிட்ட பலவீனம் இருப்பதை உணரும் சக்தியாகும். நான் உணரவில்லை என்றால் எனக்குள் அந்த சக்தியை நான் கொண்டுவர முயற்சி செய்ய மாட்டேன். மேலும் உணர்தல் ஏற்பட்டவுடன் வார்த்தைகள் மற்றும் செயல்களின் மட்டத்தில் சாத்தியமான சிந்தனை முறைகள் மற்றும் முயற்சிகள் பற்றி சிந்திக்க வேண்டும். இது நம்மை ஒரு சரியான ஆளுமைமிக்க நிலைக்கு மாற்றி அமைக்கும். நமக்கு மகிழ்ச்சியை தரும் குறைபாடுகள் அல்லது பலவீனங்களை நீக்கி மற்றவர்களையும் அதிருப்தி அடைய செய்ய வேண்டும். கடைசியாக, சுய மாற்றத்தில் பயன்படுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான கருவி உயர்ந்த ஆன்மீக மூலத்திலிருந்து சக்தியை பெறுவதும் பின்னர் அந்த சக்தியை பயன்படுத்தி நமது எண்ணங்களை மாற்றுவதும் ஆகும். எண்ணங்களின் விதையை, அதாவது நமது ஆளுமையை மாற்றவும் சக்தி உதவுகிறது. ஆளுமையை மாறியவுடன் நம் எண்ணங்கள் அதற்கேற்ப வடிவம் பெற தொடங்கும். எண்ணங்கள் மாறியவுடன் நமது உணர்வுகள், அணுகுமுறைகள், பார்வை, வார்த்தைகள் மற்றும் செயல்கள் நேர்மறையான திசையை நோக்கி நகரும். சுய முயற்சி அவ்வளவு கடினம் அல்ல, ஆனால் ஆன்மீக சக்தி குறைவாக இருந்தால் அது கடினமாக தோன்றும். எனவே தியானம் என்பது அனைத்து சுய மாற்றங்களுக்கும் அடித்தளம். அது புதிய குணங்கள் மற்றும் சக்திகளை உட்கொள்வதை உள்ளடக்கியது, அல்லது பலவீனங்களை அகற்றுவதன் மூலம் சிறந்த நபராக மாற்றுகிறது. தியானம் என்பது ஆன்மீக சக்தி அல்லது வலிமையின் பெருங்கடலான பரமாத்மா அல்லது கடவுளுடன் மனம் மற்றும் எண்ணங்களின் மட்டத்தில் உள்ள தொடர்பு ஆகும். நன்றி. தாங்கள் இந்த வீடியோவை பார்த்து பயனடைந்தீர்கள் என்றால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும், மேலும் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. உங்கள்